ஒரு ஸ்லைடு போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம என்ன டெஸ்டிங் பார்த்துருக்கோம் அப்படின்னு. இது ஓரளவுக்கு இதை பார்க்கும் போது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுதா? இதுக்கு நம்ம என்னென்ன டெஸ்டிங் பார்த்துருக்கோன்ட்டு. ஸோ வேர் டூ திஸ் டெஸ்டிங் லெவல் ஃபிட்? அதாவது இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஓகேவா? புரியுதா? ஒரு பிரமிட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், யூனிட் டெஸ்டிங் தான் டாப் மோஸ்ட். ஏன் சார் இது யூனிட் டெஸ்டிங் டாப் மோஸ்ட் சொல்றீங்க? அப்போ இது ரொம்ப என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ஸா அப்படி நான் சொல்ல வரல, ஓகேயா? ஸோ யூனிட் டெஸ்டிங் யார் பண்ணுவா? மோஸ்ட்லி டெவலப்பர்ஸே பண்ணுவோம், புரியுதா? ஸோ இது ஒன் ஆஃப் தி பில்லர் மாதிரி இருக்கலாம், ஓகேயா? ஸோ இதை டாப் மோஸ்ட்னு சொல்றோம். இந்த டயக்ராம் அடி வந்திருக்கு, ஓகேயா? ஸோ அதனால நான் சொல்றேன். யூனிட் டெஸ்டிங் படி பார்த்துடும், கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? யூனிட் டெஸ்டிங் என்னது பார்ப்போம். If your memory is good, kindly answer to this. Okay, functionalities. Okay, va. இங்க இருக்கு பாருப்பா, யூனிட் டெஸ்டிங் ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் தி லாஜிக்ஸ், ஓகேவா, அதை பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறது தான் யூனிட் டெஸ்டிங். அப்புறம் என்ன டெஸ்டிங் பார்த்தோம்? இன்டகிரேஷன் டெஸ்டிங். இது எதுக்கு? செக்ஸ் ஆன் இன்டராக்ஷன் பிட்வீன் மாடியூல்ஸ், ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன், ஓகேவா? ஸோ இது என்னது, நான் நிறைய உனக்கு என்னென்ன வந்து தேவைப்படுது, என்ன நம்ம வந்து இதை இந்த எப்படி அப்ளிகேஷன் ஒன்று ஃபிட் ஆகுது, ஒன்று ஒர்க் ஆனால் அடுத்து எங்கே போகணும், அதான் இன்ட்ராக்ஷன். அசம்பிளியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? ஸோ இது நிறைய உனக்கு வந்து பார்த்தோம், ஏதோ ஒரு செஷனில் பார்த்தோம். அடுத்தது இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ உனக்கே தெரியும், அப்டேஷன் பண்ணும்போது, அப்டேஷன் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் போது என்னென்ன இது நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த லெவல். அந்த லெவல்ல கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த ரெண்டு முக்கியம், புரியுதா? ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பிரமிட் போட்டுன்னு வச்சுக்கேன், எனக்கு பேஸ்ல இருக்கிறது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இது மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வேஸ்ட். நான் சொல்ல புரியுதா? ஒரு வீடுக்கு ஃபவுண்டேஷன் எப்படி முக்கியம், அதே மாதிரி என்னோட டெஸ்டிங்லேயே டாப் லெவல் டெஸ்டிங். அதுக்கு ஏன் சார் டாப் லெவல் நீ போடலன்னா, அது சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் இதுதான், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். சார் யூஏடி ஏதோ சொல்றாங்களே சார், யூஏடினா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க, ஓகேயா? யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ஓகேயா? ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பாஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆயிடுச்சு, என்னோட பிஸ்னஸ் அடுத்த லெவல் போயிடுச்சு, ஓகேயா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டை நம்ம கவர் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 பார்த்தோம், ஓகே? அதான் சின்ன கிளிம்ஸ் ஆட்டம் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம கவர் பண்ண போகிறது இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கும் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கும் நம்ம பார்க்க போறோம். போலாங்களா? இதுக்கு முன்னே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த 3ல கைஸ்? கிளியர் ஆச்சா? ஏன்னா இது புரிஞ்சா இது கண்டிப்பா இது புரியும், ஓகேவா? சரி சரி சார், சிஸ்டம்னா என்ன? சரி, சிஸ்டம் டெஸ்டிங்னா யார் பண்ணுவா, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் யார் பண்ணா, அது ஒவ்வொன்றா பார்ப்போம், ஓகேவா? இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன், ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக்குக்கு போனோம். அப்போ ஃபைனல் ஸ்டேஜா என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் கரெக்டா இருக்கா, கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா? ஹலோ, ஏதாவது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எடுத்துக்கோ, ஏதாவது பார்ட்ஸ் எடுத்துக்கோ, ஒரு வாஷிங் மிஷினா இருக்கட்டும், இல்லை ஒரு டிவியா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோனா இருக்கட்டும், நான் சொல்ற சாஃப்ட்வேர்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல கைஸ்? ஸோ ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஒர்க் ஆகுதா, அதாவது பேக்கேஜ் போறதுக்கு முன்னாடி, புரியுதா கைஸ்? பேக்கேஜ் போறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. கலர் கரெக்டா இருக்கா, ஆன் ஆகுதா, எல்லாமே ப்ராப்பரா ரன் ஆகுதா சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லுவோம். சிஸ்டம்னா என்னங்க, கம்ப்ளீட் டெஸ்ட், புரியுதா? ஹலோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா மாஸ்டர் செக்அப் மாதிரி? ஹலோ, அதே மாதிரி இங்கேயும் கம்ப்ளீட் டெஸ்ட், புரியுதா? ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு பாட்டம், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எண்டார் வரைக்கும் எந்தெந்த பிரான்ச்சஸ் போகுது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி? எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண, அதான் சிஸ்டம். கம்ப்ளீட் சிஸ்டம்னா சிஸ்டம் செக்ஸ், அதுல ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 4th லெவல் ஆஃப் டெஸ்டிங் சொல்லுவாங்க, சிம்பிளா சொல்ல போனா. என்ன சார் 4th லெவல்னா? இதான் 4th லெவல் இருக்கு அப்படி கிடையாது. ஃபைனல் லெவலுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா 9 software is ready. என்ன சார் 90% அங்கதான் அக்செப்ட். ஓகே, இது நான் அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, முதல்ல என்ன
here complete என்னது guys கேக்குதா hello guys கேக்குதுங்களா இந்த 3 லிங்கா இருக்குமா சரி கொஞ்சம் ஓகே ஓகே கேக்குதுங்களா ஒரே நிமிஷம் நெட்வொர்க் கரெக்டா தான் இருக்கு இப்போ ஃபாஸ்ட்லயும் போட்டுருக்க 40 கிட்ட வருது இல்ல 40 அதெல்லாம் இங்கெல்லாம் இது பண்ணு நெட்வொர்க் இதே 40 கிட்ட வருதுமா fast.comல போகும் ஸோ ஏன் இப்படி பிரச்சனை எனக்கு தெரியல ஓகேவா ஸோ சரி ஓகேம்மா இப்போ கேட்குதுங்களா ஸோ எல்லாமே நான் பின்னாடி க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே ஸோ லிங்க் ப்ரெசன்டேஷன் மட்டும் தான் அது வேற எதுவும் கிடையாது ரெண்டா ரன் ஆகுது ஓகேவா கேட்குதுங்களா போலாமா கைஸ் கேன் யூ கோ சிஸ்டம்னா என்ன சார் இதை படிங்களேன் சிஸ்டம்ஸ் டெஸ்டிங் வேலிடேட்ஸ் a complete application as one application அப்படின்னா என்னது ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டு வரைக்கும் நான் செக் பண்றேன் நல்லா புரிஞ்சுங்க இதை நான் செக் பண்றது ஓகேவா ஹலோ இருக்கீங்களா கைஸ் புரியுதுங்களா நான் அதாவது ஒரு டெஸ்டரா ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டரா டெஸ்ட் பண்றது ஓகேவா அதாவது கம்பெனி சைட்ல டெஸ்ட் பண்றது ஸோ இதை டெஸ்ட் பண்ணிட்டோம்னா 90% ஓகேங்க மிச்சர் 10% இங்க இருக்குங்க இதுதாங்க ஃபேட் அதாவது என்ன சொல்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இவர் நோ சொல்லிட்டாருன்னா என்டையர் நோ ஓகேவா அது என்ன நம்ம பார்க்கலாம் அதுதான் நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ் சொல்லுவோம் சார் அக்செப்டன்ஸ்னா என்ன சார் சரி சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்செப்டன்ஸ் அக்செப்ட் யார் பண்ணணும் ஹலோ இருக்கீங்களா இந்த பேர்ல என்னது எண்ட் யூசர் யாருக்கு நீ அப்ளிகேஷன் செக் பண்ற கிளைண்ட் யூசர் ஓகேவா யூசரோட மீனிங் நல்லா பார்த்துக்கோ ஒரு எம்ப்ளாயியும் ஒரு அப்ளிகேஷன்ல வந்து லாகின் பண்ணாருன்னா அவரும் யூசர் தான் ஒரு கஸ்டமரும் லாகின் பண்ண அவரும் யூசர் தான் ஸோ யூசர்ன்ற காமன் டேர்ம் இது ஏன் இந்த அப்ளிகேஷன்ல எண்டா யார் யூஸ் பண்றா அது யூசர் சொல்லுவாங்க பட் இங்க அக்செப்டன்ஸ் பார்க்கும்போது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் நல்லா புரிஞ்சுங்க ஸோ யாருக்கு நான் அப்ளிகேஷன் பண்றேன் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் புரியுதா அதுதான் என்னது இங்க அந்த சொன்ன பார்த்தா 10% அந்த 10% ஆஃப் அக்செப்டன்ஸ் இங்க 90% அக்செப்ட் யாரா கம்பெனி லெவலில் இங்க பண்ணிடுவாங்க ஆனா 10% இவர்கிட்ட தான் இருக்கு சப்போஸ் இவர் எதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலங்க இந்த யூஏ எனக்கு பிடிக்கல நீ மாத்தி தான் ஆகணும் புரியுதா ஹலோ அதே 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 அதுவும் அடுத்தது இருக்கு டோன்ட் வரி அதுவும் அடுத்தது பார்ப்போம் ஓகே அது ஒரு இது இருக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் ரைட் ஸோ அக்செப்டன்ஸ்னா யூசர் அந்த இடத்துல ஃபைனலா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கேன் ஓகேயா ஸோ அந்த 10% பாதிச்சுன்னா திருப்பி எங்க போவோம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் புரியுதா ஃபெயில் ஆகாது திருப்பி என்ன ஆகும் அவங்க கிட்ட வாங்கிட்டு ஓகேவா ஸோ மாத்துவாங்க புரியுதுங்களா ஸோ சிஸ்டம் பார்க்கும் போது 90% கான்ஃபிடென்ட்டா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க 10% ஏன்னா 90+10 100% ஆனா இங்க தானே இங்க வரணும் எனக்கு புரியுதா இப்போ நீங்க ஒரு கடைக்கு போற ஓகேவா ஒரு மொபைல் வாங்குற ஆப்பிள் மொபைல் வாங்குற எல்லாமே வாங்கிட்ட திடீர்னு ஏதாவது ஒரு மனசு புரியுதா ஏதாவது உனக்கு ஃபங்க்ஷனல் ஏதோ ஒரு குறை வந்துச்சுன்னா அந்த இதுல யோசிப்பல்ல கரெக்டா சார் சொல்லுங்க அதேதான் இங்கேயும் ஸோ இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிட்ட பிறகு ஸோ இங்கதான் ஃபைனல் எக்ஸாமினேஷன் இங்கதான் இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணா ரெடி டு ரிலீஸ்ங்க இதுதான் கான்செப்ட் ஸோ இதுதான் பிரமிட் ஆஃப் டெஸ்டிங் லெவல்ஸ் ஆர் லெவல் ஆஃப் ஃபிட்டிங் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ டெஸ்டிங் லெவல்ஸ் இதுதான் யூனிட் டெஸ்ட் இன்டகிரேஷன் டெஸ்ட் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் இன்னைக்கு இந்த ரெண்டு தான் பார்ப்போம் போலாமா ரைட் போலாமா சூப்பர் ஸோ இங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாத்துங்க ஸோ எக்ஸ்பிளனேஷன் தெளிவா கொடுத்தாச்சு இப்போ ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டெஸ்டிங் வந்து ஆரம்பிப்போம் சிஸ்டம் டெஸ்டிங் என்ன டெஸ்டிங் தி கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இந்த இடத்துல யூசர் இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க ஓகேவா
ஸோ இதுதான் என் அப்ளிகேஷன்னா, இதெல்லாம் என்னோட மாடியூல்ஸ். என்ன? லாகின் மாடியூல், கார்ட் மாடியூல், ரிப்போர்ட்ஸ் மாடியூல், பேமெண்ட் மாடியூல், சர்ச் மாடியூல் எல்லாம் இருக்கு பார்த்தியா? இது எல்லாமே நான் இன்ச் பை இன்ச்சா ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லா தரவா செக் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட மார்க் 90. ஓகே, அவுட் ஆஃப் 100க்கு நம்மளாம் எக்ஸாம்பிள் எழுதிருப்போம். ஓகே, 10 மார்க் வந்து இன்டர்னல் மார்க்கு, 90 மார்க் வந்து எக்ஸ்டர்னல் மார்க் சொல்லுவோம் பார்த்தியா? அந்த மாதிரி வச்சுக்கோ. இங்க 90 மார்க் இன்டர்னல் மார்க்கு, அந்த 10 மார்க்கு பார்த்தியா அதான் எக்ஸ்டர்னல் மார்க்கு. அது அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே கம்பெனி லெவல்ல பண்ணுவாங்க அண்ட் ப்ராப்பரா எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு இருந்தா அப்பவே கிளியர் பண்ணுவாங்க. புரியுதா? ஹலோ, நான் சொல்ல புரியுதா? அப்பவே என்ன பண்ணுவாங்க? கிளியர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்களா? ஸோ இதுதான் சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ லாகின் எப்படி பண்றாங்க, என்ன நடக்குது, ஒவ்வொரு லாகின் பண்ணா எந்த பேஜுக்கு போனோம், இங்க என்னென்ன பண்ணணும், இங்க பண்ண அடுத்து எந்த பேஜுக்கு போனோம், அடுத்து எங்க என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதாங்க சிஸ்டம் டெஸ்டிங். டெஸ்டிங் தி கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த டெஸ்டிங்ல என்னென்னங்க இது இருக்கு? ஸோ இதாங்க ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா? நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெஸ்டிங். இல்ல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெஸ்டிங் என்னென்ன பண்ணுவாங்கன்னா எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் டு எண்ட்னா நீ வந்து ஸ்டார்ட் பண்ற. ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு யூசர் நேம் அடிக்கிற, பாஸ்வேர்டு அடிக்கிற, கிளிக் பண்ற, அடுத்து என்ன நடக்குது இதுல கண்டிப்பா வித்தவுட் நோ மர்சி, ஓகேவா, அந்த ஸ்பெசிபிகேஷனை மீட் பண்ணி ஆகும். நான் சொல்ல புரியுதா? ஹலோ, அந்த ஸ்பெசிபிகேஷன் மீட் பண்ணலன்னா இந்த சைடு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இது கொடுத்தா இது நடக்கணும், இது கொடுத்தா இது நடக்கணும். ஏன் ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், ரெக்வயர்மெண்ட்ஸ் கைஸ் இருக்கீங்களா? ஹலோ, ஸ்பெசிபிகேஷன் என்னது? ரிக்வயர்மெண்ட்ஸ் யார்கிட்ட வாங்குவ? நீ யார்கிட்ட வாங்குவ? யாரு? கஸ்டமர் கிட்ட வாங்குவ. கரெக்டா? கஸ்டமர் கிட்ட அதான் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதான் இங்க ஃபங்க்ஷனல்ஸா மாத்த போறோம். ஸோ அதான் இங்க ஸ்பெசிபிகேஷன் சொல்றோம். புரியுதா நான் சொல்றது? ஸோ எல்லாமே எது? ஸோ இந்த ரிக்வயர்மெண்ட்ஸை எப்படி நம்ம பெஸ்டா ஃபிட் பண்றோம், அதுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்றோம். அதுக்கு நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம், இல்ல என்னென்ன டெக்னாலஜி அதுக்கு தான் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபங்க்ஷனல்ஸ், ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே யூசர் கிட்ட வாங்கிட்டா நம்ம தான் எழுதப்போ நம்ம அதை பெஸ்டா கொடுக்கணும். ஸோ டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம அதுக்கு டெக்னாலஜி சூட் பண்ணி நம்ம பண்றோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்றவன் தான் எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இன்புட்ல இருந்து அவுட்புட் என்ன வருது, அந்த அவுட்புட் ரிக்வயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணணும். ஓகேவா? ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணலன்னா இங்கவே என்ன பண்ணுவாங்க? ஸோ கண்டிப்பா மாற்ற சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சொல்ல புரியுதா? ஸோ அதான் எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே உனக்கு தெரியும். வாட் இஸ் திஸ்? ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன். ஃபங்க்ஷனல் என்னது? உள்ள நடக்குதுன்னா உள்ள எப்படி பண்றது? நான் சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்டா செக் பண்ணுவாங்கம்மா. இங்க எல்லா வேலை நடத்த எல்லாமே செக் பண்ணுவாங்க. வேற வழி. இது ஃபைனல் செக் மாதிரி வச்சுக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல சிஸ்டம் டெஸ்டிங் பண்ண முடியாதுனால, புரியுதா? சிஸ்டம் டெஸ்டிங்னா நீ என்ன டெக்னிக்கலா என்னென்ன பண்ணுவா இங்க பண்ணிடுவ. அக்செப்டன்ஸ் என்னது? யூசர் ஆகி அந்த கிளைண்ட் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அது வேற. ஸோ அந்த இடத்துல ஒரு நாள் சிஸ்டம் டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது எல்லாமே சிஸ்டம் டெஸ்ட்ல என்னது தெரியுதா? இந்த ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன், பர்ஃபார்மன்ஸ் செக், செக்யூரிட்டி வேலிடேஷன், இது எல்லாமே எங்க பண்ணுவோம்? புரியுதா? சிஸ்டம் டெஸ்டிங்ல பண்ணுவோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, சர்ச்லாம் எப்படி நடக்குது, ஒரு இதுல எப்படி இருக்கு, என்ன சொல்றது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே செக் பண்ணுவாங்க. கோல் என்னது? என்ன சொல்றது தான், வெரிஃபை தட் தி என்டையர் அப்ளிகேஷன் கரெக்ட்லியோட என்னது ரெக்வயர்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணும். ஓகேவா? இதுதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து புரியுதா மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆனால் இதோட மார்க் 90 தான். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு 100% வரணும். ஓகேவா? ஸோ அது அடுத்த லெவலில் போனால் தான் உண்டு. ஸோ கம்ப்ளீட் யூசர் ஜேர்னி. ஓகே, இங்க யூசர் யாரு? கஸ்டமர் கிடையாது, கிளைண்ட் கிடையாது. யூசர் யார்? நம்ம தான். யாரு? சாஃப்ட்வேர் டெஸ்டர் தான். அவங்களே என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. இதுல வந்து அவங்க இப்போ அக்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா அங்க வந்து கிளைண்ட் வந்துருவாங்க, ரெண்டு சைடு மீட் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ இங்க என்ன பண்ணுவோம், நம்மளே எல்லாமே நினைச்சு நம்ம தான் யூசர் அப்படின்னு நினைச்சு யூசர் எப்படி திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளுக்குள்ள கரெக்டா ஒர்க் ஆகுது செக் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணியாம என்ன சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே நம்ம என்ன
எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஒரு கேள்வி ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். ஓகேயா சார், இந்த இடத்துல இதுவும் நம்ம ரெகுலேஷன் டெஸ்டிங் பண்றோம், கரெக்டுங்களா? ரெகுலேஷன் டெஸ்டிங் என்ன பண்றோம் இப்போ நம்ம? எஸ் சொல்லுங்கம்மா. சிஸ்டம்ல புரியல. அது தெரியலம்மா, அது நீங்க டீம் கிட்ட தான் கேட்கணும், அது எனக்கு தெரியாதுமா, ப்ளீஸ்மா. ஓகேவா? மத்தவங்களா ஓகேவாங்க கைஸ்? மத்தவங்க கேக்குதுன்னா ப்ளீஸ், ஏதாவது உங்களுக்கு லிங்க்ல ஏதாவது விஷயம் தான் கொஞ்சம் டீம் கிட்ட கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. ஓகே ஓகேவா? சரிம்மா. நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்கம்மா, யூனிட் டெஸ்ட் என்ன பண்றோம், இதுவும் செக் பண்றோங்க கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. சார் இங்கேயே இன்டகிரேஷன் ஃபுல்லா நாங்க செக் பண்றோம், அதாவது பார்ட்டா செக் பண்றோம். ஓகேவா? ஸோ இது ஒரு யூனிட் வைஸா செக் பண்றோம், இது ஒரு சப்ஜெக்ட் வைஸா செக் பண்றோம், புரியுதா? ஸோ இது வந்து ஏதாவது சப்ஜெக்ட் கூட ஏதாவது புதுசா ஆட் பண்ணாம அதை செக் பண்றோம். அப்ப இங்க என்ன சார் திருப்பி செக் பண்றீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க எது எது விட்டு போச்சோ, கண்டிப்பா விட்டு போச்சோ இங்க மாட்டோம். புரியுதா? நான் சொல்ல புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இங்க வந்து ஒரு பார்ட் தான் செக் பண்றேன், அது மட்டும் எனக்கு ஒர்க் ஆகும். இங்க 2 பார்ட் நம்ம ஜாயின் பண்றோம், அது நம்ம ஒர்க் ஆகும். இங்க வந்து என்ன புதுசா ஆட் பண்ண செக் பண்ற, அது ஒர்க் ஆகும். இப்போ இந்த 3மே சேர்த்து தான் என்னது, ஒரு கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண போறோம். புரியுதா? கண்டிப்பா ஏதாவது டீபக். சூப்பருங்க. ஓகேங்க. இது ஏதோ கடைசி என்னது, இந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி, ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இது எழுதுமா, ப்ரீ டெஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, அது இதுதான் ஃபைனல் எக்ஸாம். புரியுதா? ஸோ இந்த இதுதான் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ அப்ப இது ஏன் சார் தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். அப்படியே இருங்க தம்பி, அப்படியே இருங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். படிங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நம்ம ஜெயிப்போம்னு நம்புங்க முதல்ல. சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு இன்னைக்கான டாபிக் நான் என்ன சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா வந்து, ஒரு இன்டர்வியூவர் என்ன எதிர்பார்ப்பாங்க, வாட் அண்ட் இன்டர்வியூர் லுக் ஃபார். உங்ககிட்ட இருந்து நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற, நீ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, சில விஷயங்கள், கிளியர் மைண்ட் செட், ஒரு கிளீனான மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தனை எதிர்பார்ப்பாங்க. அண்ணா கிளியர் மைண்ட் செட்னா என்ன அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, சி ஃபார் கம்யூனிகேஷன், நல்லா பேசுற பையன், கிளியர். சி ஃபார் கம்யூனிகேஷன். அண்ணா கம்யூனிகேஷன்னா என்ன அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு விஷயத்தை வாய் திறந்து பேசுறவங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணின்னு கேட்டேன், ராஜ் பிரபு ப்ராஜெக்ட் பண்ணாத சொன்னாங்க, மற்றவங்க சொல்லவே இல்லையே. எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க, எல்லாரும் பேசியிருக்கணும்ல. ஆனால் எல்லாருக்கும் வேலை வேணும், ஆனால் நான் வாயை திறந்து பேச மாட்டேன். சில பேர் ஆஃபீஸில் இருப்பீங்க, அதனால வந்து பேச முடியாது, மற்றவங்களாம் பேசலாம் இல்லையா. ஆனால் எல்லாருக்கும் எனக்கு வேலை வேணும், ஆனால் வாயை திறந்து நான் பேச மாட்டேன். யாருங்க கொடுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றுமே கேட்கல, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணி, ஆனால் தூங்கணுண்ணா, சாப்பிட்டேண்ணா, விளையாடணுண்ணா, படம் பார்க்க போயிருந்தேண்ணா, ஓகேவா, ஜனநாயகன் படம் பார்க்க போயிருந்தேண்ணா, படிச்சேண்ணா, ஏதாவது சொல்லலாம்ல. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், சண்டே என்ன பண்ணீங்க நேத்தெல்லாம்? சரி, ஓகே. டிவி பார்த்த நேரம் யாராவது சொல்றாங்க. சரி, ஓகே. யாரெல்லாம் வந்து சண்டே பயன்படுத்தி படிச்சேன்னீங்களோ, அது ஐம் ரியலி ஹாப்பி. தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு ப்ரீஷியஸ் தம்பி தங்கைகளா, அது கிடைக்காது உனக்கு. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் தான் ஒர்க்கேங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். சனிக்கிழமை வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், ரெஸ்ட் எடுத்தேன், ஆஃபீஸ்லேயே இருந்தேன். சொல்லி ஃபுல் டே ஆஃபீஸில் ஒர்க்குங்க. வாரம் ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒர்க். இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், இப்போ தான் கிளம்புறேன் ஆஃபீஸுங்க. ஓகேவா? சாட்டர்டே ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுங்க. சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சமாக ஒர்க் பண்ணேன். நேற்று சாட்டர்டே நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கியாச்சுங்க. சண்டே நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நேற்று நைட்டு வந்து நான் ஒரு 11 o'clock ஃபுல் டே தூங்கின தொட்டு 11 o'clock முழித்தேன். ஒரு 10:30க்கு முழித்தேன். ஒரு 8:30க்கெலாம் படுத்துட்டேங்க. 10:30க்கு முழித்தேன். 10:30க்கு ஆரம்பித்து இன்னைக்கு காலைல 5:30 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். இன்னைக்கு காலைல 5:30, அதனால தான் ஆஃபீஸ்க்கு போக முடியல, அவ்வளோ டயர்டாக. இப்போவும் டயர்டாக தான் இருக்கேன். நான் இப்போ கூட கால் பண்ண கிளாஸ்ன்னு ஒரு 15 minutes நான் தூங்கிட்டே கிளாஸ் எடுக்கிறேன். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, நீ ஒரு குறிக்கோள் வச்சுட்டு இதை அடையணும்னு ஒரு மிஷனை வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், தூக்கம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இருக்கக்கூடாது தம்பிகளா. பயங்கர அக்ரெசிவாக இருக்கணும். புரியுதுங்களா? ஓகேவா? அப்போ தான் ஜெயிக்க முடியுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனா, அண்ணா எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. எவன் கேட்டா இங்கிலீஷு? தமிழில் பேசு, தெரிஞ்சதை பேசு,
அவனுக்கு புரியுற மாதிரி பேச போதும். அண்ட் இங்கிலீஷ்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க பட்டிக்காடுல இருந்து நான்லாம் பேசும்போது நீங்களாம் கெத்து பண்ணலாங்க. அந்த காலத்துல எங்களுக்கு போனே கிடையாதுங்க. நான் காலேஜ் படிக்கும் போது தான் லேண்ட்லைனே கண்டுபிடிச்சாங்க. நீங்களாம் எவ்வளவு லக்கியஸ்ட் யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போதே மொபைல் போனோட பிறந்திருக்கீங்க. நீங்களாம் எவ்வளவு சாதிக்கலாம். அதை நீங்க பயன்படுத்த மாட்டேன்றோம். டெக்னாலஜி அவ்வளவு இருக்குங்க. இன்டர்நெட் கிடையாதுங்க எங்களுக்குலாம். உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? நாங்க இன்டர்நெட் இல்லாத உலகத்துல வாழ்ந்தவங்க, இன்டர்நெட் இல்லாத உலகத்துல பிறந்தவங்க, வளர்ந்தவங்க, படிச்சவங்க. உங்களுக்கு நின்னா இன்டர்நெட், நடந்தா இன்டர்நெட். ஜியோ வந்து எல்லாருக்கும் இன்டர்நெட் கொடுத்து விட்டான். எல்லாரும் இன்டர்நெட் வச்சிருக்கீங்க. அதை எப்படிங்க பயன்படுத்த போறோம்? புரியுதுங்களா? இங்கிலீஷ்லாம் ஒரு லாங்குவேஜே கிடையாது. அதெல்லாம் அசால்ட்டா பேசலாம். கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சமா பேசு. ரொம்ப பயங்கரமா சூப்பர் இங்கிலீஷ் அதெல்லாம் தேவையில்லை. அவன் கேட்டான் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுனா அவனை எடுக்க மாட்டாங்க. முதல்ல சூப்பரா இங்கிலீஷ் பேசுனா எடுக்க மாட்டாங்க. அவன் நல்லா பேசுறான்னு எடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? ஓகே, நார்மலா பேசணும். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாயை திறந்து பேசுங்க. நான் வந்து ஒரு கொங்கு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன் முன்னாடிங்க. வர வியாழக்கிழமை நான் கம்மிங் டு ஈரோடுங்க. செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு இனாகுரேஷனுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் இனாகுரேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் வருஷமாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கான். அதுக்காக வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இனாகுரேஷனுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். அன்னைக்கு ஃபுல்லாக சைபர் செக்யூரிட்டி செஷனாக கொடுக்குறேன். யாராவது ஈரோடு பசங்க இருந்தீங்கன்னா வந்துருங்க. கங்க்ராட்ஸ் அண்ணா. கங்க்ராட்ஸ் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே சார், தேங்க்யூம்மா. அம்மா, இது ஆல்மோஸ்ட் வந்து நான் 100 காலேஜுக்கு மேலே போயிருக்கேன். இது 101வது காலேஜுங்க எனக்கு சீஃப் கெஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் யாராவது கரண்ட் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் காலேஜில் ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்சுங்க, கைடன்ஸ் ப்ரோக்ராம் வேணால் என்னை இன்வைட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் இருக்காங்களான்னு தெரியல, எல்லாம் காலேஜ் போயிருப்பாங்க. சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கம்யூனிகேஷன் தான் தம்பி தங்கைகளா. ஓகேவா? வாயை தொடர்ந்து பேசு. உனக்கு தெரிஞ்சது சொல்லு. பயப்படாத. நீ பயப்படாம பேச. இன்டர்வியூல தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பயம்தான். அடப்போடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற தைரியம் தான் முக்கியம். கம்யூனிகேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுங்களேன், சார் சாரி சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றது. சார் லைக் ஐ வாஸ் அவேர் ஆஃப் தட் கான்செப்ட் சார், லைக் I didn't get a chance to like work on this area. Like if I get a chance, I'm ready to work, sir. அப்படின்ட்டு ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டை சொல்லு. இவன் கத்துக்கிற ஆர்வம் இருக்குடா. இவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு உன்னை ரிஜெக்ட் பண்றதை விட தெரியாது இருந்தாலும் கத்துக்கிற மைண்ட் செட் இருக்குடா இவனுக்குன்ட்டு அவனை நினைக்க வை. அந்த லேர்னிங் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி தங்கையா. அவனை நினைக்க வைக்கணும். இவன் கத்துப்பாண்டான்னு நினைக்க வைக்கணும். அண்ட் மூணாவது, எதை கொடுத்தாலும் அவன் செய்வான் அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணணும். இவன் செய்வான். உன் மேல ஒரு நம்பிக்கை உருவாக்கணும். புரியுதுல? ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சு போராடணும். அதுக்கு ஆன்சர் பண்ணி பெஸ்ட் ஆன்சர் பண்ண போராடணும். அந்த ஆட்டிடியூட் தான் தம்பி. அந்த இன்ஸ்டன்டா நீ ஒரு 10 நிமிஷத்துல உன்னை எப்படி நீ செல் பண்ண போற, சரி, நான் ஆக்சுவலா வந்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா தம்பி தங்கைகளா? ஆக்சுவலா வந்து ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சுவிட்சுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நான் சொல்றேங்க, நான் வேலை தேடும் போது ஒரு ஒரு நெட்வொர்க் சுவிட்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நெட்வொர்க் சுவிட்சை வந்து இங்க இருக்கிற விண்ணரசிக்கு நான் விற்கணும். விண்ணரசி வந்து சுவிட்ச் வாங்குறது இன்ட்ரெஸ்ட்லேயே கிடையாது. அவளுக்கு விண்ணரசி இவ்வளோ அழகா இருக்குமா, இவ்வளோ சூப்பரா இருக்குமா, இது இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுமா, இது அவ்வளோ யூஸா இருக்குமா, இவ்வளோ பேர் பயன்படுத்துறாங்கம்மா அப்படின்னு சொன்னா விண்ணரசி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் இட் இஸ் எ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை எதிரில் இருக்கிறவன்கிட்ட நீ சூப்பரா சேல் பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிட்ட. இந்த ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனை நீ எப்படி வித்து கொடுக்க போற? இந்த ஃபோனை வந்து வின்னர் சீட் நான் வித்துட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் உனக்கான ஒரு போட்டி, உனக்கான ஒரு சேலஞ்ச். நீ அதை விற்கணும். அந்த போட்டியில் அதை விற்கணும். Tell me about your projectன்றான். ஆஹா, என் ப்ராஜெக்டை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க போறான்டா அப்படின்னு மைண்ட் செட் ஆகிக்கும். உன் ப்ராஜெக்டை தரமா சொல்லணும். 1 லட்ச ரூபாய்க்கு அதை வாங்குற மாதிரி அவன் அந்த ப்ராஜெக்டை சூப்பரான வாங்கிடணும். அதுக்கு நீ how you are going to sell your project, அதுதான் ரொம்ப அந்த மாதிரி தான் என் ப்ராஜெக்ட் நான் செல் பண்ண போறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கொஷினையும் வந்து நீங்க ஹேண்டில் பண்றது வந்து how you are going to execute it properly, அதை நீங்க ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ கிளியர்ல கம்யூனிகேஷன் பார்த்தாச்சுங்க. ரெண்டாவது லேர்னிங் மைண்ட் செட் பார்த்தாச்சுங்க. மூணாவது எக்ஸிக்யூஷனை பார்த்தாச்சு.
புரியுங்களா? அண்ட் 4வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடாப்டபிலிட்டி. இந்த ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கூட ஒரு பையன் எனக்கு கால் பண்ணியிருந்தாருங்க. அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அது ஒரு சின்ன கம்பெனி. டேய் எத்தனை கிளாஸ்டா நான் சொல்றது, சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி உலகத்துல ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒரே கம்பெனி. ஏங்க அந்த காலத்துல நான் ஹெச்சிஎல் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி 7-8 பேரை வச்சு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். 7 பேருக்கான பங்களா வச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. 7 பேருக்கு ஒரு சின்னதா ஒரு இடம் தான் இருக்கும். அந்த 7 பேருமே இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சிருப்பாங்க. இந்த 30 வருஷத்துல 7 பேரும் 1000 கோடி வச்சிருப்பாங்க. அந்த 7 பேர்ல 2 பேர் பைத்தியக்காரனுங்க, இது சின்ன கம்பெனிடா வேணான்னு போனவன் இருப்பான் தெரியுமா, அவன் வாழ்க்கை போச்சு. அவன் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். புரியுங்களா? இந்த சின்ன கம்பெனி பெரிய கம்பெனியோட கான்செப்டே கிடையாது தம்பிகளா. பாசிவ் இன்ஃபோடெக் சின்ன கம்பெனி தான். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு இதை நான் ஒரு 100 கோடி ரூபாய் கம்பெனி ஆக்கணும்னு வச்சுக்கேன். ஒருவேளை இப்ப நீ வேலை செஞ்சுன்னா நீ 5 வருஷம் கழிச்சு ஒரு 100 கோடி ரூபாய் கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுதுல்ல. புரியுங்களா? ஓகேவா? அண்ட் 2வது பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு யோசிச்சுங்க, சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி வேணாம், எனக்கு வேலை கொடுக்குற கம்பெனி கடவுள். வேலை கொடுக்குற கம்பெனி கடவுள், அவ்வளவுதான். புரியுதா? வேலை கிடைச்சா போதுங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நம்ம அடாப்டபிலிட்டி. சரிங்களா? ஓகேவா? எந்த டீமா இருந்தாலும் சார் சார் நான் ஜாவா டெவலப்பர் சார், பைத்தான்ல போறீங்களா சார், போடுங்க சார், நான் தான் லேர்னிங் மைண்ட் செட் இருக்கு, லேர்ன் பண்ணிக்கிறேன் சார், பண்றேன் சார், அடாப்டபிலிட்டி. சார் சென்னை பெங்களூர் போகணும், போடுங்க சார், பெங்களூர் நான் போறேன் சார், கத்துக்கிறேன் சார், அடாப்டபிலிட்டி. சார் இந்த டீம்ல இருந்து இன்னொரு டீம் போறீங்க சார், போடுங்க சார், போடுறேன் சார். சார் நைட் ஷிஃப்டா சார், ஓகே சார். கம்மி சம்பளமா சார், ஓகே சார். எதுவா இருந்தாலும் ஓகே. நீ ஆஃபர் லெட்டரை வாங்கிடு, வாங்கினபடி பிடிச்சா போயெல்லாம் போகாத. ஃபார் எக்ஸாம்பிள் கலைவாணி படிக்கிறான்ட்ட, கலைவாணி சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, கலைவாணிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு வச்சுக்கோ, சும்மா எனக்கு தெரிலங்க, அவங்கள பத்தி தங்கச்சி பத்தி தெரிலங்க, சும்மா சொல்றேன். கலைவாணி இருக்காங்க, வேணாம் தங்கச்சி வேண்டாம், ராம்ஜி வச்சுக்கலாம், தம்பியா இருக்கான், தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க, இல்லை கலைவாணி வச்சுக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். கலைவாணிக்கு மேரேஜ் ஆயிருக்குங்க, ஓகேவா? தங்கச்சி வந்து லைக் சார் நைட் ஷிஃப்டா, ஓகே சார். சார் ஹைதராபாத் போகணுமா சார், ஓகே சார். சார் சம்பளம் 10,000 தானே, ஓகே சார். சார் டெஸ்டிங்ல போறீங்களா சார், சார் இல்லை சார் நீங்க சப்போர்ட்ல போறீங்க சார், ஓகே சார். ஆஃபர் லெட்டர் வாங்கியாச்சு. என்ன எல்லாம் அந்த பொண்ணு ஓகே சொல்லுது, நல்லா பிரில்லியண்டான பொண்ணா இருக்கு, நல்ல அடாப்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஆஃபர் கொடுத்துட்டாங்க, வாங்கி வச்சுக்க. கலைவாணி என்ன பண்றா அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறா, மேரேஜ் ஆயிருக்கு நான் நம்புறேன், ஆயிருந்துச்சுன்னா ஓகே. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறா, இல்லை வீட்டில் யார்ட்டையும் ஒருத்தங்க கேட்கறா, இந்த மாதிரி நான் ஹைதராபாத் போகணும், என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சு, ஆஃபரை விட்டுரு. ஆனா உனக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு, அந்த நம்பிக்கை உனக்கு உருவாயிடுதுல்ல, அதுதாங்க வேணும். கெரியர் கேப் இருக்கு, அந்த இருக்கு இந்த இருக்குன்னு சொல்லி எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு 7 வெங்காயம் சொன்னோம். ஆனா அதை தாண்டி நான் ஒரு வேலையை வாங்கிட்டேன்ல. ஒரே செகண்டுங்க, சார்ஜ் மட்டும் போட்டுறேன். அதை தாண்டி எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டால ஒருத்தன், அப்போ இந்த நம்பிக்கை, இந்த வேலையை நான் எடுக்கலனாலும் அந்த நம்பிக்கை, எனக்கு ஒருத்தன் வேலை கொடுத்துட்டான்ற நம்பிக்கை இருக்கு பாத்தியா, அது உன்னுடைய கான்பிடென்ட்ட வெங்கட் சாருடைய வெங்கட் அண்ணாவுடைய 500 கிளாஸுக்கு ஈக்குவல் உனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர், தெரிஞ்சுக்கோ. புரியுதா? என்னுடைய 100 கிளாஸ்க்கு ஈக்குவல் ஒரு இன்டர்வியூ அனுபவம். எந்த ஒரு பொண்ணுலாம் வந்து அண்ணா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்ளை பண்ணுவேன், லூசா நீ? எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணு, வேலை கிடைச்ச ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணு. ஆனா நெகட்டிவ் ஆயிடாதா? ஒன்னும் ஆகாது, நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், சித்தப்பா சீரியஸா இருக்கார் சார், நேத்து தான் சார் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார், சும்மா அடிச்சு விடு, ஏதோ ஒண்ணு, நமக்கு தேவை ட்ரை தானே தம்பி தங்கைகளா, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறது தான். புரியுதா? சரி ஓகே. இன்னைக்கு ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் பிளேஸ் ஆகிருக்கேண்ணா, ஆனா அது ஆஃபர் எடுக்கட்டுமா வேணாமோண்ணா. டேய் இந்த கேள்வி முதல்ல கேட்காதரா என்கிட்ட, இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்காத, ஆஃபரை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கேளுறா அப்படின்னு. இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு வாரத்துக்கு கேட்டுக்கிறேன், சரி கேளுறா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வந்து டி நகர் ஒரு கம்பெனியில் வந்து லைக் டேலண்ட் அக்விசிஷன் ஹெச்ஆர் ரிலேட்டடாக வந்து எனக்கு ஜாப் கொடுக்குறாங்கன்னா நான் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அடா பாவி அதான்டா டேட்டா அனாலிட்டிக்ஸு, அதுதான்டா டேட்டா அனாலிட்டிக்ஸ், எல்லாமே முதல்ல ஆஃபர் எடுன்னு திட்டினேன். இன்னைக்கு காலையிலங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிற ஆஃபரை தூக்குங்க. நீங்கள் படிக்கிறது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கு, புரியுதா? ஓகேவா? தயவு செஞ்சு விட்டுறாதீங்க.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கிளியரில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக வந்து கம்யூனிகேஷன், லேர்னிங், எக்ஸிக்யூஷன், அடாப்டபிலிட்டி, 4வது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நல்ல ரெஸ்பான்சிபிளான பர்சன்ற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ண வைங்க. As a network engineer, I used to involve with my team in solving the biggest problems. அப்படின்னா வந்து டீமோடலாம் சேர்ந்து பண்ணுவியா நீ? ஒரு டீம் பிளேயர், டீம் ஒர்க்கர் அவனை ஃபீல் பண்ண வையே. Tell me about your previous கம்பெனின்னு கேட்பான். சார் அதுவா ஒரு மொக்க கம்பெனி சார் அப்படின்வான். ஏண்டா உன் பழைய கம்பெனி சம்பளம் கொடுத்த உன் பழைய கம்பெனி நீ மொக்க கம்பெனின்ற, அப்போ என் கம்பெனி நீ கேவலமாக தானே பேச, வெளில போ. யாரையும் நெகட்டிவா பேசக்கூடாதுங்க, எப்பவுமே நெகட்டிவா பேசக்கூடாது. அதை நம்ம பழகணுங்க. புரியுதா? ஓகேவா? இந்த 5 கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஸோ கம்பெனிக்காரன் பார்க்கறது எல்லாமே வந்து உனக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் நீ எவ்வளவு பண்ணியிருக்க, ப்ராஜெக்ட் இப்போ எவ்வளவு பண்ணியிருக்க. அண்டு இப்போ நெட்வொர்க்கிங் பியாண்டா, அண்ணா எனக்கு ஏஐ தெரியும்ண்ணா, எனக்கு டெஸ்டிங் தெரியும்ண்ணா. ஓ சூப்பர்ப்பா, பரவாயில்லடா, இவனுக்கு நெட்வொர்க்கிங்லேயே ஏஐயும் தெரியும்டா, டெஸ்டிங் தெரியும், இந்த பையனை தூக்கி போடுறா, தேவைப்படுவோம் நமக்கு. அதனால தான் உங்களுக்கு மல்டி ஸ்கில் ப்ரொஃபைலாக 2-3 கோர்ஸ் கொடுத்துறதுக்கு காரணம். 2-3 கோர்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம், ஓ அதுவும் தெரியுமா, இது தெரியும் அதுவும் தெரியுமா அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த வைடரான நாலேஜ் தம்பி தங்கைகளா, இது எல்லாமே இருக்கிற ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அண்ட் ஃபைனலாக மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் தாண்டி 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட், இன்டர்வியூ ஆன் டைமில் அட்டன் பண்ணணும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அது இன்னைக்கு இருந்தே பழகு. 3 மணி கிளாஸா 2:45 ஜாயின் பண்ணிக்கோ, தப்பு இல்லை. வாத்தியார் 3:30 தான் வரான், அவன் வந்தா 3:30 வந்தாங்க, நீ ஆனால் கரெக்டு, நீ கரெக்டா இரு. வேலை கிடைக்கிற வரைக்கும், வேலை கிடைச்சி ஒரு 2 வருஷம் ஆனப்ப நீ எப்படி வேணா வா, நீ பெரிய லெவல் மேனேஜர் ஆயிடுவ, அப்புறம் யாரையும் மதிக்க போறதில்ல, லேட்டாக தான் வருவீங்க. புரியுதுங்களா? புரியுதா நான் சொல்றது? இப்போதைக்கு சொல்றேன், இப்ப இருந்தே பழகு. கிளாஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணு, சும்மா உட்காந்துக்கிட்டு 10 நிமிஷம் முன்னாடி லாகின் பண்ணு. ஓகேவா? கிளாஸுக்கு முன்னாடியே படிச்சுடு, ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணிடு, வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடு. எல்லாமே முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட் கம்பெனிக்காரர் ரொம்ப எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பாசிட்டிவான ஆட்டிடியூட். எந்த அளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கான் ஒரு விஷயத்த பண்றதுக்கு. சரி, சில பேர்லாம் வச்சுக்க விளங்காத நெகட்டிவாவே இருப்பானுங்க, முடியாது, வராது 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 வராது. சில பேர்கிட்ட பேசிப்பாங்களா, நானே பேசுவேன், அவன்கிட்ட பேசும்போது பார்த்தோன்னு வச்சுக்கேன், சில பேர்லாம் சூப்பராக பேசுவாங்க என்கிட்ட. சில பேர்லாம் பேசும்போது, அண்ணா உங்கள்கிட்ட ஒரு டவுட் இருக்குண்ணான்னுவாங்க. சொல்கிற தம்பி அப்படின்னுவேன். அண்ணா எனக்கு வந்து இங்கிலீஷ் வராதுண்ணா, கெரியர் கேப் இருக்குண்ணா, சரிங்களா, ப்ராஜெக்டே பண்ண முடியல, டஃப்பாக இருக்குண்ணா, படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுறான்னுவா. நீ விளங்கவே மாட்ட, வாய்ப்பே கிடையாது. இதே இன்னொரு கேண்டிடேட் எப்படி சொல்லுவோம், ஆனால் நான் ஒரு 4-5 டாபிக் படிச்சு முடிச்சேன்னா, சரிங்களா, ஓகேவா, பட் ஆனால் கம்யூனிகேஷன் கொஞ்சம் லாகிங்காக இருக்கேன், ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ணி தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது, பட் ஆனால் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன், இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பிரச்சனையாக இருக்குன்னா, கொஞ்சம் கெரியர் கேப் கொஞ்சம் சின்ன பயமா இருக்குண்ணா. அவன் சொன்னதே தான் இவன் சொன்னான், ஆனா அதுல ஒரு இதெல்லாம் இருக்கு, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்றது வேற. என்கிட்ட இது இல்ல, என்கிட்ட இதுல இல்ல, உன்ட்டு எதுவுமே. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் தம்பி தங்கைகளை ஜெயிக்க வைக்கும். அதாவது நெகட்டிவிட்டின்றது வந்து ஒரு போதை மாதிரிங்க, அது ஒண்ணு இழுத்துக்கிட்டே போயிடும். நீ பாசிட்டிவா என்கிட்ட இது இருக்கு, இது வேணும், என்கிட்ட இது இருக்கு, இது வேணும் அப்படின்னும் போது அது அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உருவாகும் போது அது வெற்றியா மாறுங்க. நம்பிக்கையோட போராடுங்க. நாம இது மட்டும் புரிஞ்சுங்க, இப்படிதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் உங்களுக்கு வேரியஸ் இது. ஸோ யூசர் ஃப்ளோ எல்லாமே பார்த்தேன்னு நினச்சிங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர் தாங்க இருக்கும். இது எல்லாம் இந்த டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நினச்சிங்க, பேரு தாங்க வித்தியாசமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிறது எல்லாமே அந்த டெஸ்டிங் இதுதான் இருக்கும். என்னது இந்த மேனுவல் டெஸ்ட்லாம் சொன்ன மாதிரி டெஸ்ட் கேஸ் எழுது, அந்த மாதிரி தான் இங்க நிறைய டெஸ்ட் கேஸ் வரும். யூனிட் டெஸ்ட்ல ஒவ்வொன்றா எழுதுவேன், ஆனா இங்க நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதுவா, அதான் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? பட் எல்லாம் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். கைஸ் புரியுதுங்களா? கைஸ் புரியுதா? நம்ம அந்த லாகின் டெஸ்ட் பார்த்தோம் பார்த்தியா, அதான் ஒரு கேஸ் ஸ்டடி நான் முன்னே நடத்திட்டேன். லாகின் டெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாமே நடக்குங்க, ப்ராசஸ் எல்லாமே சேம் தாங்க, பட் இங்க கொஞ்சம் பெருசா போகும். புரியுதா? ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பெருசா போகுது சார், இப்போ மேனுவல் டெஸ்ட் பெஸ்டா, ஆட்டோமேஷன் பெஸ்டா?
புரியுதா? நான் என்ன சொன்னேன் உனக்கு? ஸோ மேனுவலுக்கும் ஆட்டோமேஷன் என்ன வித்தியாசம் உனக்கு? ஸோ ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. ஆனா லார்ஜ் பார்ட் ஒரு வால்யூம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னா பெரிய வால்யூம்ங்க இது. ஸோ இது நான் ஒரே ஒன்று பண்ணா எனக்கு ஓகே, மேனுவல் டெஸ்ட் டூல் ஓகே. பட் இவ்வளோ பெருசு நான் எப்படி பண்ண முடியும்? ஸோ இது இட் இஸ் இம்பாசிபிள். பண்ண பாசிபிள், இம்பாசிபிள் சொல்ல வரல, பாசிபிள். பட் டைம் எடுக்கும். ஏங்க எனக்கு நாளைக்கு அக்செப்டன்ஸ் டெஸ்ட் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நான் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணேன்னா இப்போ என்னால மேனுவல் டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் என்னது? ஆட்டோமேஷன். புரியுதா? என்னது? என்ன ஆப்ஷன்? ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் என்ன சொல்லுவாங்க? ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இன்டகிரேஷன், ரிக்ரெஷன், சிஸ்டம் டெஸ்டிங், இதெல்லாம் என்னது? ஆட்டோமேஷன். இது கூட ஆட்டோமேஷன் தாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் தான் மேனுவலுக்கு பாசிபிள். அதை மேனுவல் யார்? நம்ம தாங்க, டெவலப்பர் தாங்க. ஸோ அப்படி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நீ மேனுவல் பண்ண முடியாது, பண்ணலாங்க. பட் லார்ஜா இருக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால ஆட்டோமேஷன் பண்றாங்க. ஓகேவா? இதாங்க கான்செப்ட். ஸோ ஒய் இஸ் இம்பார்ட்டன்ட். இதே சொன்னா நிறைய வாட்டி என்னது? கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ, என்னது? டிடக்ட்ஸ் இன்டகிரேஷன் ப்ராப்ளம்ஸ். என்ன சார் இன்டகிரேஷன் ப்ராப்ளம் சொன்னீங்க, திருப்பியா இன்டகிரேஷன் வருது? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இன்டகிரேஷன் நம்ம எப்படி பண்ணோம்? ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஆனா இங்க என்ன இருக்கு? எனக்கு எல்லா பார்ட்டும் கனெக்ட் ஆயிட்டு ஒரு ப்ராடக்டா தானே இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதுங்களா கைஸ்? புரியுதா? அதான் இன்டகிரேஷன். இம்ப்ரூவ் சாஃப்ட்வேர் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. ஸோ குவாலிட்டினா பர்ஃபார்மன்ஸ், டைம் எல்லாமே இங்க வருங்க. ஓகே. ப்ரொடக்ஷன் பக்ஸ். ஓகே, ப்ரொடக்ஷன் பக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பக்னா இது ஒரு கதையே நான் சொன்னேன். ஓகே. ஸோ ஏதாவது கண்டிப்பா இதுலயும் வராங்க. அப்புறம் இங்க யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாரு? நான் தான். யாரு? யூசர் டெஸ்டர் தான். யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் நடக்குங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் கொஞ்சம் பெருசா நடக்கும். ப்ராசஸ் எல்லாமே சேம். இதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பட் நம்ம எவ்வளவு வால்யூம்ல பண்ண போறோம், எவ்வளவு சின்னதா பண்ண போறோம், இங்கதான் உனக்கு வந்து டிஃபரன்ஷியேட் வரும் மேனுவலுக்கும் ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான். ஓகே, கஸ்டமர் லாகின் எல்லாமே போவாங்க. ஸோ இங்க முக்கியமா என்ன பண்ணுவாங்க இன்னொன்று? ஸோ இங்க தெரியுதா? கார்ட் பேமெண்ட் தெரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் கீழே என்னங்க இருக்கும்? டேட்டா பேஸ் இருக்குமா? எஸ் ஆர் நோ கைஸ்? இங்க இந்த சொன்னா இல்லையான்னு தெரியல. ஓகேவா? ஸோ இதோட டேட்டா பேஸ் வேற இருக்கும். ஓகே, இங்க வந்து யூசரோட டேட்டா பேஸ் இருக்கும். ஓகே, இந்த டேட்டா பேஸ் ப்ராடக்டோட டேட்டா பேஸ் இருக்கும். புரியுதா? ஹலோ, இது ரெண்டுமே அட்லீஸ்ட் இந்த மூணுமே ப்ராடக்டோட டேட்டா பேஸ் இருக்கும். இங்க தெரியுதா? இந்த காம்பினேஷன் ப்ராடக்ட் பிளஸ் யூசர் பிளஸ் பேமெண்ட், அதோட டேட்டா பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ்னா டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில ப்ராஜெக்ட்ல எம்எஸ்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவாங்க, சில ப்ராஜெக்ட்ல கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸை செக் பண்ணோம்னா கண்டிப்பா சிஸ்டம் பண்ணியே ஆகும். ஏன்னா இப்ப பாரு, இந்த மூணுத்துக்கும் பாரு, இந்த மூணுத்துக்கும் நான் எம்எஸ்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து ஓகே. ஆனா இந்த பேமெண்ட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டிப்பா கிளவுட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஏன்னா கிளவுட் தான் இட் சப்போர்ட்ஸ் யுவர் மோஸ்ட் ஆஃப் தி பேமெண்ட் சிஸ்டம். அதனால வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, ஏதாவது தப்பு நடந்ததுன்னா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்புறேன். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பார்ட். இதுக்கும் புரிஞ்சுதாங்க? இதுக்கும் புரிஞ்சுதுங்களா? சிஸ்டம் புரிஞ்சுதுங்களா? இப்பதாங்க ஹீரோ கிளைமேக்ஸ், ஓகேவா, ஆஃப் டெஸ்டிங் பார்ட் வருது. என்ன சார் கிளைமேக்ஸ்ன்ட்டீங்க? அந்த பிரமிட்ல கீழே ஒன்று இருந்தது பாத்தியா? இதை மட்டும் நீ பாஸ் பண்ணிட்டனா, உன்னோட ப்ராடக்ட் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த 10 மார்க் வாங்கிட்டேன்னா 100% இட் இஸ் அஷ்யூர்ட் தட் யுவர் ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ்ட். என்ன இது? இதை படிங்க. ஃபைனல் அப்ரூவல் பிஃபோர் சாஃப்ட்வேர் ரிலீஸ். புரியுதா? அப்போ சிஸ்டம் இட் இஸ் நாட் அ ஃபைனல் அப்ரூவல். இதுதான் ஃபைனல் அப்ரூவல். ஸோ ஃபைனல் அப்ரூவல் யார்கிட்ட வாங்க போற? இங்க பாஸே யாரு? கஸ்டமர் தான். கரெக்டா? எஸ். எல்லாருக்குமே மகாத்மா காந்தி தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அவர் சொல்ற ஒரு கோட் இங்க ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஹூ இஸ் த ரியல் பாஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் கேட்டாருன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ரியல் பாஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ரியல் பாஸ் ஆஃப் தி என்னது உன்னோட பிசினஸ் யாருன்னா கஸ்டமர் தான். ஒத்துக்கிறீங்களா கைஸ்? இது ஒத்துக்கிறீங்களா? மேனேஜ்மெண்ட் பர்சன் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து அதான் கஸ்டமர்ஸ் கார்டு எல்லாம் வருது பாத்தியா, கோட்டு எல்லாம் வருது பாரு.
எல்லாம் ஸோ ரியல் காட் ஆஃப் கஸ்டமர், ரியல் காட் ஆஃப் என்னோட பிஸ்னஸே கஸ்டமர் தான். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே வரணுங்க. அதுதாங்க அந்த 10 மார்க்கு. ஓகேவா? அந்த 10 மார்க் 1000 மார்க்கு சமம். ஓகேவா? பார்த்துங்க. சரி போலாமா? இதுவும் சேம் தாங்க. இது என்னங்க நடக்குது? எல்லாம் ப்ராசஸ் சேம் தாங்க, கொஞ்சம் வித்தியாசம் நடக்க போகுது. யாருங்க இங்க பண்ண போறா? பர்ஃபார்ம்டு பை, தெரியுதா? ஹலோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பர்ஃபார்ம்டு பை கஸ்டமர். அவர் தான் யூசர். அதுதான் யூசர். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். கஸ்டமர் அக்செப்ட் பண்ணா என் டெஸ்ட் பாஸ் ஆயிடும். இதுதான் இதுக்கான விளக்கம், தமிழாக்கம். ஓகே, கஸ்டமர் அக்செப்ட் பண்ணா இந்த டெஸ்ட் பாஸ் ஆயிடும். அதுதாங்க இது. ஸோ வேலிடேட் பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? என்னோட ரிக்வயர்மெண்ட்ஸ் வேற உன்னோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் செக் பண்ண மாட்டேன். எப்பா எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தேவையில்லை, நான் கேட்டது எனக்கு வந்துதா? புரியுதா நான் சொல்றது? ஹலோ, நான் கேட்டது எனக்கு வந்தா, நான் லிஸ்ட் வச்சிருப்பேன், இது படி நான் செக் பண்ணி பார்ப்பேன், வந்துதா? அதுதான் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இது ஃபைனல் டெஸ்டிங் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். ஒரு படத்துல கிளைமேக்ஸ் எப்படி முக்கியம், அதே மாதிரி இதுதான் அப்ரூவல் பிஃபோர் ரிலீஸ். இவ்வளவுதாங்க கான்செப்ட். புரியுதா? ஆனா இங்க கீ பிளேயர் யாருன்னா இவங்க 2 பேரும் இருப்பாங்க. கண்டிப்பா யாரு? ஆஃபீஸ் சைட்ல, அப்ப டெவலப்பர் சைட்ல இருப்பாங்க, கஸ்டமர் சைடு 2 பேர் பக்கத்து முதல்ல வாங்க. இந்த ஃபைனல் மீட்டிங் ஆட் நடக்கும். ஸோ நீங்க பண்ணது நாங்க சொல்லிட்டாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. அவர் செக் பண்ணி பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னா குட், ஆகலைன்னா தப்பு இல்லை, டைம் கேட்பாங்க. புரியுதா? ஸோ இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்குது. ஸோ ஹூ பர்ஃபார்மன்ஸ் இதுங்க. யாருங்க இது? ஹூ பர்ஃபார்மன்ஸ் தெரியுதா? யார் பண்ணுவா இந்த டெஸ்ட்டை? அந்த 100%ல எல்லாமே யாரு தெரியுதா? கிளைண்ட், ப்ராடக்ட் ஓனர், பிசினஸ் யூசர்ஸ். பிசினஸ் யூசர் இந்த ப்ராடக்ட் யூசர்ஸ். ஓகே, யூஸ் தி சிஸ்டம் இன் டெய்லி ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அது கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது அந்த கம்பெனி சைடில் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன வெரிஃபை பண்ணுவாங்க? பிஸ்னஸ் ப்ராசஸஸ். என்ன ப்ராசஸ், நான் கேட்டது கரெக்டாக இருந்தா இல்லையா வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்ரூவ் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரோட ஃபைனல் டச்சப் அதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் ஒண்ணுங்க, இது சேயிங் இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் cannot be 100% satisfied. கரெக்டா? என்னால இப்ப நான் நடத்துறேன் 100% சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் சொல்ல முடியாது, நோ தான் சொல்லு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ரைஸ்? புரியுது? அப்பா we are not perfect. ஸோ நான் கொடுத்துட்டேன், நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். நீ என்ன, உனக்கு என்ன தேவை? சிஸ்டம் அண்ட் அக்செப்டன்ஸ். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். பட் இந்த 100% உங்களுக்கு புரிஞ்சா இல்லையானா கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி தான். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்ட்னாலே இட் இஸ் நாட் 100% ஃபிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 90% பாஸ்ட், அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகே, 90 போகணும்னா சூப்பர். ஓகே, ஸோ சில மைண்ட் ஆக்ஷன் செக் பண்ணி அந்த 5% 8% லாக் பத்தியா, இதுதான் என்னன்னா அப்டேஷன். புரியுங்களா? அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. சப்போர்ட் வந்து கம்பெனி சைட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஏன் ஏதாவது அப்டேஷன் பண்ணோம் இவ்வளவுதான் நான் தேடி ஆகும். புரியுதா? அர்த்தம் நான் கொடுக்க முடியும். நான் சொல்ல புரியுதா? ஹலோ, எஸ் ஆர் நோ? என்னாச்சு? ப்ளீஸ் மேக் இட். இன்னும் 5 மினிட்ஸ் நம்ம டோன் தெரியுமா? இன்னும் 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ கேக்குதுங்களா கைஸ்? 5 மினிட்ஸ் மட்டும் கேக்குதுங்களா? இட் இஸ் ஆடிபிள். ஸ்டே ஸ்டப் ப்ளீஸ். எஸ் சார். என்னப்பா இது கரெக்டா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எனக்கு இங்க 39% காட்டுது. என்னன்னு 3 தெரியல. ஓகே, சோ இப்ப கேக்குதாங்க கைஸ்? இப்ப கேக்குதுங்களா? ப்ளீஸ் நீட் அப்ரூவல். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் இப்போ, உங்க அப்ரூவல் எனக்கு கொடுங்க. ஏன்னா நீ தான் எனக்கு கஸ்டமர் இப்போ. புரியுதா? ஹலோ, நான் இப்ப என்னது UAT டெஸ்ட் நான் உன்னை வச்சுதான் பண்றேன் இப்போ. புரியுதா? நீ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன சார் எக்ஸாம்? நீ தான் எக்ஸாம்பிள், நீ தானே யூசரு. கரெக்டா? நான் வந்து என்னோட ப்ராடக்ட் நான் செஞ்சுட்டேன். என் ப்ராடக்ட் இதான் UAT நான் உங்களுக்கு சொல்றேன். யாரு? நான் யாரு? கம்பெனி சைட்ல இருந்து யாரு கேக்குறா? கேக்குறது யாரு? நீங்க தானே. எஸ் ஆர் நோ? அதானே யூசர். கஸ்டமர்னா நீ தான் கஸ்டமரு, நீ தான் யூசர். நான் உங்ககிட்ட கேக்குறேன், அடாப்ட் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது போலாங்களா? புரியுதா? தெரியுதா? ஹலோ, அப்ரூவ் பண்ணலாமா? எஸ் ஆர் புரியுதா? எத்தனை புரியுதா கேட்கணும். இதுதான் UAT பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க தாங்க, நீ தான் கஸ்டமர், நான் தான் என்னது கிவிங் தி ப்ராடக்ட். ஓகே, இதுதான் ப்ராடக்ட். புரியுதுங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா? அடுத்து போலாமா? இதுக்கு டவுட்ஸ் இருக்கா கைஸ்? ப்ளீஸ், இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஓகே, ரைட். இதுதாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து
ஒரு வெப்சைட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் நான் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் நான் வந்து ஃபைனலா யாரு அந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ல இருந்தா நான் கேட்பேன். இந்த டாக்டர் சார் சைட்ல இருந்து வருவாங்க. ஸோ என்னென்ன செக் பண்ணுவாங்க, பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இது முக்கியமான விஷயம். இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் என்ன தெரியுமா நடக்கும், எப்படி ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதோ மேனுவலா செக் பண்ணுவோம். இதா ஒரு 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 ஃப்ரீ டெமோ ஆட்டம் காட்டுவாங்க. கண்டிப்பா டெமோ காட்டுவாங்க, இந்த இடத்துல ஒர்க் ஆகுதா இல்லையா டெமோ காட்டுவாங்க. புரியுதா? அண்ட் இது ரொம்ப ரொம்ப இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இதுல கொஞ்சம் பார்த்துங்க. இது ஒரு பெஸ்ட் திங், ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி. பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கு, பில்லிங்கு, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், கஸ்டமர் அப்ரூவல், இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு இன்ச் பை இன்ச்சா டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கேயும் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், புரியுதா? ஆனா டீப்பா நடக்காது, மேலோட்டமா இது கொடுத்து யூசர் நேம் கொடுத்தா இது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் நான் சொன்னது இது ஆகுதா, அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? புரியுதுங்களா கைஸ்? ஹலோ ஹலோ, புரியுதுங்களா? இதாங்க சிஸ்டம் டெஸ்டிங் வர்சஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சிஸ்டம் யார் பண்ணுவா, கம்பெனி சைட் தான் பண்ணுவாங்க. அக்செப்டன்ஸ் கஸ்டமர் உள்ள வந்துருவாங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தெரியுதா? பிசினஸ் யூசர். புரியுதா? கஸ்டமர் தான் என்ன சொல்றாங்க டெக்னிக்கலா, பிசினஸ் யூசர். ஓகேவா? அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதாங்க. ஸோ வாசஸ் யோட கம்பேரிசனுங்க, சின்ன கம்பேரிசன் சார்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இது கொஷின் அண்ட் டீம், நாங்களே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கொஷின் டீம் வச்சிருப்பாங்க, அதை இது பண்ணுவாங்க. இங்க என்னது, கஸ்டமர் அண்ட் பிசினஸ் யூசர். ஓகே, ஸோ கஸ்டமர் சைட்ல வருவாங்க. ஃபோக்கஸ் என்னது, கம்ப்ளீட் அப்ளிகேஷன். இங்க ரெக்வயர்மெண்ட்ஸ். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க கம்ப்ளீட் ரெக்வயர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. இது ரெக்வயர்மெண்ட்ஸ். என்ன ரெக்வயர்மெண்ட்? கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட்ஸ். டெக்னிக்கல் வேலிடேஷன், நல்லா போது. டெக்னிக்கல் உள்ள எப்படி ஒர்க் ஆகுது அது. இங்க பிசினஸ் வேலிடேஷன் ஒன்றும் இல்லை, இந்த ரெக்வயர்மெண்ட்டும் நான் செக் பண்ணி பார்ப்பேன், வேலிடேட் ஆகுதா. இந்த ரெண்டுத்தையும் பிஃபோர் யூடிஏ டைமிங் என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னா கடைசியாக ரிவைஸ் பண்ணுவோம்ல, அது யாரா சொன்னாங்களா எக்ஸாம் முன்னாடி, அதே தாங்க எக்ஸாம். இதுதாங்க அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். இது வந்து அதுக்கு முன்ன வந்து ஒரு டெஸ்ட்ல நடக்கும் பத்தி, அதுதான் பிஃபோர் யூடிஏ. இதுதான் என்னது, ஃபைனல் எக்ஸாமினேஷன். புரியுதா? என்னது ஃபைனல் எக்ஸாமினேஷன், செமஸ்டர் எக்ஸாமினேஷன், 12th எக்ஸாம், அந்த மாதிரி. ஓகேவா? எப்படி சாஃப்ட்வேர் இது ஆகுது, இது எப்படி. எஸ், எனக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு மேஜர் பார்ட்டே எனக்கு முடிஞ்சது. கஸ்டமர் அப்ரூவ், அப்புறம் அவ்வளவுதான். ஓகே, அப்படி அப்புறம் அவ்வளவுதான் விட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இனிமேல் தான் வேலையா இருக்கு. ஏன்னா நீ அங்க சிஸ்டமா அங்க அப்டேட் பண்ணணும், இதெல்லாம் இவங்க தான் தருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் அப்டேஷன் ப்ராசஸ்ல போகும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன். ஓகேவா? எப்படி சார் இது வந்து மெமரி ட்ரிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சிம்பிள்ங்க. சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னது தெரியுதா? டெக்னிக்கல் வேலிடேஷன் தான் சிஸ்டம் டெஸ்டிங். ஓகே, பிசினஸ் வேலிடேஷன் தான் என்னது, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். புரியுதுங்களா? புரியுதா? ஹலோ, ஈஸி மெமரி. ஓகே, சிஸ்டம்னா என்ன, டெக்னிக்கலா சிஸ்டம். அக்செப்டன்ஸ்னா என்னது, பிசினஸ் கஸ்டமர். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது, கரெக்டா எப்படி ஒர்க் நான் பார்ப்பேன். இங்க எது கஸ்டமர் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க, அதை நான் இங்க செக் பண்ணி பார்ப்பேன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது சின்ன சின்னது எப்பவுமே இது நான் போடுறது மெமரி ட்ரிக் ஆட்டம், அதை நீங்க பாத்துங்க. ஓகேங்களா? எக்ஸாம் இதான் இருக்கும் சேம், ஆனா இங்க டீப்பா போக மாட்டாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் பாத்தியா காமனா அது வந்துடுது. பாத்தியா எல்லா பிரசன்டேஷன் இது போட்டிருப்போம். பாத்தியா கைஸ்? ஏன்னா இது தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் அப்படியே வந்துருக்கு. ஆனா இங்க டீப்பா போக மாட்டோம், டைரக்டா அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகுதா மட்டும் பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியம், இங்கேயும் எனக்கு என்ன நடக்கும், எனக்கு ஹலோ பக்ஸ் பண்ணலாம். பட் பக்ஸ்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, 100% அஷூர் பண்ணி சொல்லுவேன், சிஸ்டம்ல ஃப்ளா இருக்காது. கைஸ் இருக்கீங்களா? கைஸ் இருக்கீங்களா? ஹலோ, சிஸ்டம் ஃப்ளா நான் முடிச்சிட்டேன், சிஸ்டம் டெஸ்டிங் நம்ம முடிச்சிட்டேன். இங்க என்ன ஃப்ளா இருக்கு, என்ன சார் பக்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே, இந்த இதுல கொஞ்சம் முன்னே மாத்திர நல்லா இருக்குமே, இந்த இடத்துல இந்த பர்ஃபார்மன்ஸ் மாத்திர, அதுதான் இங்க என்ன எடுத்துப்பாங்க, ஒரு அப்டேஷனா எடுத்துப்பாங்க, அதை பக்கா எடுத்துப்பாங்க. ஸோ இங்க பக் வேற, இங்க பக் வேற. நல்லா போச்சு, அக்செப்டன்ஸ் டெஸ்ட்ல அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது பக் தான், நெகட்டிவ் செட் பேக் மாதிரி. ஓகேவா? அதை தான் இங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர் திங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்டா ஆன்லைன் ஷாப்பிங். ஓகே, சேம் தான், சிஸ்டம் டெஸ்டிங் இதெல்லாம் பார்ப்பாங்க. அக்செப்டன்ஸ் டெஸ்ட்ல பிசினஸ் டிஸ்கவுண்ட், டெலிவரி சார்ஜஸ், இதெல்லாம் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்ல இது பண்ணாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்ப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் லாகின் எல்லாம் கரெக்டா இங்க பாத்துருவாங்க. இதெல்லாம் வந்து சிஸ்டம்ல. இங்க என்னது, பிசினஸ் டிஸ்கவுண்ட், அது ரிக்வயர்மெண்ட் தானே. நான் உனக்கு என்ன சொல்லியிருப்பேன், இந்த பிசினஸ் டிஸ்கவுண்ட் நாங்க ஆடி மாசம் 100% தள்ளுபடி அப்படின்னு சொன்னா ஃப்ரீ தானே அர்த்தம். ஓகே, அதை நாங்க கொடுப்போம்ல, அந்த மாதிரி.
அப்புறம் டெலிவரி சார்ஜஸ், ஆர்டர் ஓவர் ஃப்ளோ, இதெல்லாம் இதில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இதான் மேஜர் திங். இதில் டவுட்ஸ் இருக்கா அதை நம்புறேன். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, பேங்கிங்லும் அதே மாதிரி தான். இங்கே என்னது, இந்த டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ், பேங்கிங் பாலிசிஸ்லாம் யார் கொடுக்கணும்? கம்பெனியா கொடுக்கணும்? டெவலப்பர்ஸா தெரியும்? யார் கொடுப்பா அதெல்லாம்? ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா? எக்ஸாம்பிள் புரியுதா கைஸ்? எஸ் சார். ஸோ அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்னது? இது பேங்கிங் அந்த பேங்கிங் தான். இதான் லிமிட்ஸ், இதான் பாலிசி, இதான் ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் யார் கொடுக்கணும்? இவங்க தரணும். இவங்க தந்துட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதான் மேஜர் திங். ஓகே, இதான் QAன்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் ஆட்ட நடக்குங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் மீட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு அப்டேட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுவாங்க. இல்லை குவாலிட்டி அஷூரன்ஸ் இங்கே வராதுமா. இங்க இது குவாலிட்டி அஷூரன்ஸ் பேரே கிடையாது. இது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்னா ஒரு ப்ராடக்ட். அப்ப நீ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆகல, அப்படி நான் சொல்ல வரல. குவாலிட்டி அஷூரன்ஸ்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், அது QA. ஓகே, அது குவாலிட்டி செக் சொல்லலாம். இங்க வந்து பாருங்க எல்லாமே சாஃப்ட்வேர்ல டெஸ்டிங் தான், தனி டீமே இருக்கு. இதுதான் சொல்றேன் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சேன். எங்க லிட்டரலா QA மாதிரி தான், அது குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி தான். புரியுதா? இங்க வந்து இந்த டீமோட பேர் பார்த்தா சாஃப்ட்வேர் டெஸ்டர், வெளியே கெத்தா சொல்லிக்கலாம். இங்க வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் சொல்லிக்கலாம். ரெண்டும் ஒர்க் பண்றது ஒன்னே ஒன்று தான், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தான், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான். புரியுதா? ஹலோ, புரியுதா? என்ன நடக்கும்னா, இங்க பாரு, என்னது இந்த டிமாண்ட்ஸ் அப்பா எனக்கு வந்து இந்த லிமிட்ஸ் கொஞ்சம் மாத்தணும், கம்பெனி பாலிசி நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம், ரெகுலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ், ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னது, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என்ன கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் வரல, என்னது அந்த கஸ்டமர் கால் பண்ணீங்களா, அதுல வந்து கொடுத்துருவாங்க. இங்க கொடுத்துட்டு இந்த கலெக்ட் பண்ணிட்டு இங்க எங்க போவோம்? இந்த சிஸ்டம் இதுக்கு போவோம். ஓகே, ஸோ இதுல வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் QA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நிறைய நடக்குங்க. இதுதான் அப்டேஷன் ப்ராசஸ். ஸோ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டா மட்டும், அது ரிலீஸ் ஆயிட்டா மட்டும் போதும், அடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அதாங்க அப்டேஷன். அப்டேஷன் ப்ராசஸ் இப்படிதான் நடக்கும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளைண்ட், ஃப்ரீக்வென்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, ஒரே மாதிரி அதுல இருக்கு, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் நினைப்பான், அதை திருப்பி யார் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணா உங்களுக்கு கொடுப்பான், அதை அப்டேட் பண்ணி பண்ணலாம். ஸோ நிறைய நான் அதை முடிஞ்சு டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் இதே தான் ஒன்று வரும். பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ்னா என்னது? ஓகே, கம்ப்ளீட் சிஸ்டம் டெஸ்டிங். ஓகே, என்னோட சிஸ்டம் டெஸ்ட் பண்ண எப்போ? அக்செப்டன்ஸ் பார்த்துக்கு முன்னாடி சிஸ்டம் டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். கஸ்டமர் என்ன தேவை, ரியல் யூசர், இன்வால்வ் ரியல் யூசர் அப்படின்னா இது ரொம்ப ஒரு அப்ளிகேஷன். நான் சொன்னா நாளைக்கு சொல்லிக்கிறேன், நாளைக்கு பண்ணும்போது. ஸோ இந்த இதில் டெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி சைடும் கஸ்டமர் சைடு சில பேர் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிடுவாங்க. ஓகே, செக் பண்ணி மாட்டேங்குது, இதுக்கு போயிருக்கோம் கரெக்டா இல்லையா செக் பண்றது. ஓகே, அந்த மாதிரி ஃபிக்ஸ் ரிப்போர்ட்ஸ், அதாவது என்னது, பக்ஸ் அடிக்கடி இது பண்ணிக்கணும். கஸ்டமர் அப்ரூவல் சொன்ன பத்தியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் கஸ்டமர் அப்ரூவல் கேட்பாங்க. ஓகே, இது பண்ணிருக்கோம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா, இந்த ஸ்டெப் பண்ணிருக்கோம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா, அந்த மாதிரி. ஓகேவா? புரியுதாங்க? இவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு இதாங்க பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஓகேவா? இதோட இந்த செஷன் முடியுது. ஒரே நிமிஷம் இருங்க, டவுட்ஸ் நம்ம கேட்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. பெரியன் சார், thank you sir, thank you. So guys,